வெல்கம் டு எம்டி பைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் எப்படி மல்டிபிள் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா வேலிடேஷன் டெக்னிக். அதுவே மல்டிபிள் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படிங்கிறது கேட்டகரைஸ்டு டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷனை அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளாக இந்த ஒர்க் ஷீட்டில் கேட்டகரி அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபுட் கேட்டகரி வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்கரி, டைரி, ட்ரிங்க்ஸ் அப்படின்னு. அதே போல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கேட்டகரியை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கான ரிலேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸை இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணி எல்லா கேட்டகரி வேல்யூஸையும் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்றவாறு இங்கே ஐட்டம்ஸில் எந்த ஃபுட் கேட்டகரியை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபுட் கேட்டகரிக்கு ரிலேட்டான இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற செல்ஸில் நம்ம கேட்டகரி என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா பிரெட் அப்படிங்கிற ஐட்டம் செலக்ட் ஆகும். ஸோ அதுவே ப்ரொடியூஸ் அப்படிங்கிற கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு லிஸ்ட் ஆக போகிற ஐட்டம்ஸ் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ், பனானாஸ், லிச்சி, டொமேட்டோஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஐட்டம்ஸாக லிஸ்ட் ஆகும். அதுலேருந்து ஒரு வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அதன்படி நமக்கு கேட்டகரி பேஸ் பண்ணி இங்கே டிபெண்டன்ட் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இதைத்தான் நம்ம டிபெண்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இனிஷியலாக நம்ம கேட்டகரிஸை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ கேட்டகரியை செட் பண்ணுறதுக்கு ஸோ செல் B4லேருந்து B11 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு டேட்டா டேபை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா வேலிடேஷன் ஐக்கான் இருக்கிற டேட்டா டூல்ஸ் குரூப்பில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸோ டேட்டா வேலிடேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இங்கே நம்ம டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்ஸ்க்கான டேட்டா வேலிடேஷனை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த லிஸ்ட்டுக்கான நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், அதாவது என்னென்ன வேல்யூஸ் இங்கே வரணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வர வேண்டிய வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ். ஸோ கேட்டகரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் E4லேருந்து E11 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் தான் நமக்கு கேட்டகரிஸாக லிஸ்ட் ஆகக்கூடிய வேல்யூஸ். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ஓகே கிளிக் பண்ண உடனே இங்கே லிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மல்டிபிள் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம செட் பண்ண டேட்டா வேலிடேஷன் கரெக்டாக இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதனால் கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே லிஸ்ட்டாக மாறியிருக்கு. அதாவது மல்டிபிள் லிஸ்ட்டாக மாறியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கேற்றவாறு ஒரு டிபெண்டன்ட் லிஸ்ட்டை செட் பண்ண போகிறோம். அதாவது ஐட்டம்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லில் தான், அதாவது செல் C4லேருந்து C11 வரைக்கும் தான் நம்ம இந்த லிஸ்ட், அதாவது ஃபுட் ஐட்டம்ஸை இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ பேக்கரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிரெட் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே டிபெண்டன்ட் லிஸ்ட்டாக கொண்டு வர போகிறோம். எக்ஸாம்பிள் டைரியை செலக்ட் பண்ணோன்னா மில்க், சீஸ், எக்ஸ் இதுதான் இந்த ஐட்டம்ஸில் வரணும். ஸோ இதுக்கு நம்ம டிபெண்டன்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ டிபெண்டன்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாஸ் டேப்பை எதுக்கு செலக்ட் பண்ணணும்னா நேம் டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஞ்சுக்கு நேம் டிஃபைன் பண்ணணும். ஸோ அது டிஃபைன் நேம்ஸ் குரூப்பில் போயிட்டு கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ அது எதுக்காகனா நம்ம நேமை டிஃபைன் பண்ண போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ண போகிறோம் செலெக்ஷன் பேஸ் பண்ணி. ஸோ இங்கே செலெக்ஷன் பேஸ் பண்ணி ஆல்ரெடி 2 ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. டாப் ரோ, லெஃப்ட் காலம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து ரோ வைஸாக கேட்டகரி ஆகிருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் காலமையே ஆப்ஷனாக செலக்ட் பண்ணோம். அதாவது லெஃப்ட் மோஸ்ட் காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் தான் நேமாக டிஃபைன் ஆக போகுது. ஸோ அதை செக் பண்ணிக்க நம்ம நேம் மேனேஜரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேம் மேனேஜரை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் செல்லில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நேமாக இங்கே டிஃபைன் ஆகிருக்கு. அதாவது ஒவ்வொரு ரோக்கான நேமாக டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம டிபெண்டன்ட் லிஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ டிஃபைன் பண்ணிட்டோம், நேமை டிஃபைன் பண்ணிட்டோம், ஒவ்வொரு கேட்டகரிக்கான நேமை டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே இந்த வேல்யூஸ் எல்லாம் டிபெண்டன்ட் லிஸ்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற செல்லில் இந்த டிபெண்டன்ஸ் லிஸ்ட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ மீண்டும் அதுக்காக நம்ம டேட்டா வேலிடேஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணி கேட்டகரியில் இருக்கிற வேல்யூவை பேஸ் பண்ணி இங்கே ஐட்டம் லிஸ்ட்டை லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டேட்டா வேலிடேஷன் ஐக்கானை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மீண்டும் நான் லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே கொண்டு வர போகிறது டிபெண்டன்ட் லிஸ்ட். ஸோ இப்போ சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேல்யூஸை இங்கே செட் பண்ணணும். ஸோ இந்த ஐட்டம்ஸுக்கு சோர்ஸ் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதோட கேட்டகரி வேல்யூஸ் இங்கே நேமாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா
எக்ஸாக்டான செல் ரெஃபரன்ஸ் வேல்யூவை எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ண போகிறோம். சோர்ஸுக்கு ஈக்குவல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு செல் வேல்யூ பாஸ் பண்ணோம். செல் வேல்யூ பாஸ் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டகரி வேல்யூ, அதாவது காலம் பியில் இருக்கிற வேல்யூஸ் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிடுச்சு. அதாவது $2 சிம்பிளோட B4 செல் செலக்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த B4 செல் எப்போவுமே மாறாது. பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ண போகிறோம். ஸோ இங்கே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்ளை பண்ணோம்னா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த டாலர் சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு B4 மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம காப்பி ஃபார்முலா கூட பண்ணலாம், மற்ற செல்ஸும் எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ B4ன்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை நம்ம காப்பி ஃபார்முலா பண்ணாலும் ஓகேவாகும். ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஐட்டமில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பேக்கரி செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஐட்டமில் பார்த்தீங்கன்னா பிரெட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. அதாவது கேட்டகரி கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போது மற்ற செல்ஸ், அதாவது காலம் சியில் இருக்கிற மற்ற செல்ஸுக்கு இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அதாவது இதே டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த செல்லில் ஆல்ரெடி நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு மற்ற செல்ஸுக்கு டேட்டா வேலிடேஷனை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மற்ற செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அங்கே வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் டெக்னிக் மட்டும் இங்கே பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த செல்ஸில், அதாவது மற்ற செல்ஸில் டேட்டா வேலிடேஷன் மட்டும் அப்ளை ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எக்ஸாக்டாக டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மில்க், சீஸ், எக் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு. அதே போல் மற்ற செல்ஸுக்கும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ், காஃபி, டீ, வாட்டர் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அந்த வேல்யூஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம செட் பண்ணியிருக்கிற டிபெண்ட் லிஸ்ட்டோடைய டேட்டா வேலிடேஷனும் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதன்படி கேட்டகரிக்கான கரெக்டான ஐட்டம்ஸு லிஸ்ட் ஆகுது. ஸோ ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒயிட் ஸ்பேசஸ், அதாவது இங்கே இருக்கிற ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேஞ்சில், அதாவது இங்கே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லேயே நமக்கு நிறைய பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேசஸ் தான் இங்கே ஒயிட் ஸ்பேசஸாக லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஒயிட் ஸ்பேசஸை, அதாவது இந்த பிளாங்க் ஸ்பேசஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம கோ டு ஸ்பெஷல் ஆப்ஷனில் போய் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செல்லை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் டேப்பில் போய் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஹோம் டேப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோ டு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டயலாக் விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ அந்த டயலாக் விண்டோவில் போயிட்டு நம்ம blank ஸ்பேஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டயலாக் விண்டோ பாக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா blanks அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த blanks அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய blank செல்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த blank செல்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி. இந்த செல்ஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மீண்டும் ஒரு டயலாக் விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இங்கே என்ன அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம டெலிஷன் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும். அதுவே ரோஸாக காலமாக இருந்ததுன்னா ஷிஃப்ட் அப் அப்படி கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் லெஃப்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ லெஃப்ட் பேஸ் பண்ணி டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேசஸ் இங்கே இருக்காது. ஸோ நம்மளுடைய டேட்டா வேலிடேஷன் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம மல்டிபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் எக்ஸலில் அப்ளை பண்ணணும்.